வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமை மிகு ஆற்றல் மிகு எனது இதயம் கவர்ந்த சாதிப்பதற்காகவே பிறந்த எனது அருமை தங்கங்களே சிங்கங்களே, இன்றைய தினத்திலே ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற த லாஸ்ட் மேட்டர், தட் சப்ளிமெண்டரி ரீடர் என்று சொல்லுவார்கள். இதை நான் டீடைல் என்றும் சொல்லுவார்கள். நான் டீடைல் அப்படின்னு சப்ளிமெண்டரி ரீடோ தென் நான் டீடைல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையாக சொல்ல போனால் இந்த பாடத்தை நீயே படித்து தெரிஞ்சுக்கணும். உனக்கு நீயே படிக்கும்போது அது அர்த்தம் புரியணும். அதில் சந்தேகம் வருகின்ற போது ஆசிரியர்களை கேட்க வேண்டும். அதாவது இது டீடைல்டு கிடையாது, நான் டீடைல். லெசன்ல வர பாடம் டீடைலா படிக்கணும். ஆனா இது இருக்கிறது நான் டீடைல். நீயே இண்டிவிஜுவலா அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இதற்காகத்தான் இது உருவாக்கப்படுது. நீயே அதை புரிஞ்சுக்கணும், நீயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இருந்தாலும் இதை நான் நடத்துகிறேன். எப்போதுமே நான் டெய்ல இப்போ நான் சொல்கிறோம், நீங்களே படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது முயற்சி பண்ணணும். நீங்கள் என்ன செய்யலான்னா, அப்போது ஒரு நாளைக்கு நாம் பழைய புத்தகங்கள், நாம் சின்ன கிளாஸில் படித்த புத்தகங்கள், இங்கிலீஷ் புக்கு, அந்த இங்கிலீஷ் புக்கில் சொல்லப்படுகின்ற கதைகள், சில விஷயங்கள் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் கூட எடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது இந்த புத்தகத்தை படித்து அந்த புத்தகத்தினுடைய வாக்கியங்களை புரிந்து கொண்டு இந்த கதை என்ன சொல்கிறது, இந்த எஸ்ஸே என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செயலை நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம்தான். புரியுதா? எப்பயுமே இண்டிவிஜுவலாக நிற்க கற்றுக்கணும். நேற்று போன வகுப்பில் கூட பார்த்தோம், ஒரு பறவை எப்போது தன்னை இண்டிவிஜுவலாக தன்னை உருவாக்கிக்குதோ அன்னைக்கு தான். எவ்வளோ பெரிய வாத்தியார் பாடம் எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு பள்ளியிலே 100% வெற்றி அடைகிறது என்றால் அது பள்ளிக்கு பெருமை. ஒரு மாணவன் மாநிலத்திலே முதல் மாணவனாக வருகிறார் என்றால் அது அந்த மாணவனுடைய தனித்திறமை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அளவில்லாத அதிகமான மதிப்பெண் எடுப்பது உங்கள் கையிலே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஓகே, இந்த 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் யூனிட்னுடைய நான் டீடைல் த டெம்பஸ்ட். இந்த வார்த்தைக்கு சொல்லும் போதே ஒரு அழகு. ஏன்னா இந்த டெம்பஸ்ட் என்ற பிளே டிராமா ஏறக்குறைய 37 டிராமாஸ் அவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கார். வில்லியம் ஷேக்ஸ்பியர் வெரி கிரேட் லிட்டரரி. வில்லியம் ஷேக்ஸ்பியர் இல்லைன்னு சொன்னா இங்கிலீஷ் இல்லை. இங்கிலீஷனுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய நபராக இருந்தவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், கீட்ஸ், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இதில் மிகப்பெரிய முக்கியமான நபர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் நல்லா தெரியும். இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விஷயத்தில் திறமையா இருப்பாங்க. இப்போ உதாரணமா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்னு எடுத்தீங்கன்னா அவர் ரொமான்டிக் போயட்னு சொல்லுவாங்க. இயற்கையை வர்ணிக்கிற ஒரு அழகான போயட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க ஜான் மில்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களை வெறுக்கிற மாதிரி அவர் பெண்களை வெறுக்கிறதா அவருடைய கதைகள் அமைந்திருக்கும், அவருடைய பாடல்கள் அமைந்திருக்கும். ஆனா நம்முடைய வில்லியம் ஷேக்ஸ்பியர் மட்டும்தான் எல்லா துறையிலையும் அந்த நாடகத்தில் பாலிடிக்ஸ் இருக்கும், சோசியல் இருக்கும், லவ் அஃபெக்ஷன் இருக்கும், இன்னொன்று சூப்பர்டிட்டியஸ் ஃபீலிங், மூட நம்பிக்கை, மந்திரஜாலங்கள் இருக்கும். இது எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் திறமையா சைக்காலஜிக்கல் டீலிங்ஸ் அதுவும் நிறைய இருக்கும். யார்கிட்ட இருக்குன்னா அந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர். இன்னைக்கு ஃபுல்லாக நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் தரப்போகிறேன்.
அந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து 37 டிராமா செய்திருக்கார். அந்த அவர் இன்னொன்று எழுதியிருக்கார், 154 சோனட் எழுதியிருக்கார். இவர் எழுதின கடைசி டிராமா தான் இந்த டெம்பஸ்ட். ஆனால் இவருடைய வெளியீடுகளில் முதல்ல வந்தது டெம்பஸ்ட். இந்த டெம்பஸ்டுக்கு ஒரு பெரிய தனித்துவம் உண்டு. என்ன தனித்துவம் அப்படின்னு சொன்னால், இந்த டெம்பஸ்ட் என்ற போயமானது அந்த டிராமா, இந்த டிராமாவில் வருகின்ற கதையில் இருக்கிற கதாநாயகன் ஒரு இருக்காரு, அவர் தான் பிராஸ்பரோ. இவர் தன்னையே அந்த பிராஸ்பராவாக நினைத்து கொண்டு இந்த நாடகத்தை நடித்து காட்டிருக்கிறார். இவர் நாடகம்லாம் நடத்தி காட்டினார். இருந்தாலும் ஒரு ஹீரோயிசம் இவரிடம் இருந்தது. அதுதான் என்னக்குன்னு தன்னையே ஒரு ஹீரோவாக உருவாக்கி கொண்டு தன்னுடைய ஸ்டைலை அந்த கொடுப்பார் டெம்பஸ்டில். அவர் கடைசியாக எழுதின ட்ராமா த டெம்பஸ்ட், புயல். ஆனால் அதுதான் முதல்ல இடம்பெற்றது. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் இந்த போயம். அந்த மாதிரி அந்த போயம் எழுதுகிறாங்கல்லங்கன்னு, அவர் அந்த ஷேக்ஸ்பியர் என்ன எழுதினாரோ அது அப்படியே படிக்கிறது பேர் வெர்சன். எந்த ஒரு கவிஞன் எப்படி எழுதுகிறானோ அது அப்படியே இருப்பது வெர்சன். ஆனால் இப்போ நாம் படிக்க போகிறது வெர்சன் கிடையாது. ஷேக்ஸ்பியர் கதையிலிருந்து சார்லஸ் லாம்பன்றவர் ஒரு கதையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அவர் சம்மரி மாதிரி எழுதியிருக்கார். அதான் இது. ஆனால் இது ஷேக்ஸ்பியருடைய வெர்சன் கிடையாது. ஷேக்ஸ்பியர் வெர்சன்னா இங்கிலீஷுக்கே ஒரு விஷன். அவ்வளோ அருமையாக இன்னைக்கு ஷேக்ஸ்பியருடைய இங்கிலீஷை பீட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. அவருடைய இடியம்ஸு, அவருடைய பிரேஸு, இதில் சில பேர் நான் லிட்ரரி படிக்கணும்னு போகிறவங்கலாம் அவருடைய இங்கிலீஷ் என்னன்றது நமக்கு தெரியும். வெரி டிஃப்ரெண்ட் ஃபெலோ. அவர் எல்லா கண்ட்ரியிலையும் பயன்படுத்தப்பட்ட சில வார்த்தைகளை எல்லாம் அவர் மிக அருமையாக எழுதியவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய அந்த டிராமாவை படிக்க 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 என்னையா இந்த மனுஷன் ராமாயணம் மகாபாரதம் இதை எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கு போர் அடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி தான் வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய லிட்ரரி ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ டெம்பஸ்ட்ன்ற கதையை பற்றி சொல்லணும்னு நினச்சா, இந்த கதை ஒரு பாதியிலிருந்து ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, பிராஸ்பரோ என்ற ஒரு பெரிய கிங் இருக்கார், டியூக் இருக்கார். அவர் வந்து ஒரு கண்ட்ரியினுடைய டியூக் மன்னனாக இருக்கார். அவனை வந்து அவங்க பிரதர்கிட்ட சில புக்கெலாம் படிக்கணும், மேஜிக் புக்கெல்லாம் படிக்கணும்னு இந்த பிராஸ்பரோ விரும்பும்போது அவருடைய பிரதர்கிட்ட அந்த அரசாட்சியினுடைய பொறுப்பை கொடுக்குறாரு. அவங்க பிரதர் என்ன பண்ணுறான், சூழ்ச்சி பண்ணி இவரை நாட்டை விட்டு கடத்திடுறான். ஒரு கப்பலில் ஏற்றி அனுப்பிச்சிட்றான். வழியில் எங்கே செத்து போட்டுன்னு. கூடவே ஒரு குழந்தை, தட் இஸ் மிராண்டா. அப்போ 2 பேரையும் கடத்திடுறாங்க. இவங்க போய் ஒரு ஐலாண்டு தீவுகளில் ஒதுங்குறாங்க. ஒதுங்கிட்ட பிறகு அந்த இடத்துல இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. யார்? பிராஸ்பராவும் மிராண்டாவும். அந்த சமயத்தில் அந்த தீவு வழியாக இவங்க பிரதரும் இவரோட துரோகம் செய்த ஒரு அரசன் டியூக், அவனுங்க எல்லாரும் அந்த வழியாக வராங்க. எந்த வழியாக? அந்த தீவு வழியாக வராங்க. அந்த தீவில் வரும்போது அந்த கப்பலில் ஒரு புயலை ஏற்படுத்தி அதை தூள் ஆக்கி, உண்மையாக காட்சிக்கு மட்டும் தூள் ஆக்கி அத்தனை பேர் இந்த தீவுக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய கதையினுடைய எல்லாருக்கும் ஒரு சின்ன பயத்தை உருவாக்கி அவங்கள திருத்த வைக்கிறார். அவங்கள தண்டிக்க மாட்டார், பயத்தை உருவாக்கி. இந்த கதை வந்து அந்த புயல் ஆரம்பிக்குது இல்லை, அங்கே தான் ஆரம்பிக்கும் கதை. அதுக்கு பிறகு தான் இடையில தான் ஆரம்ப கதையை பிராஸ்பரோ நம்ம ஹீரோ ஆனது என்ன செய்கிறாரு, மிராண்டா கிட்ட என்ன நடந்ததுன்னு கதையாக சொல்லுவார். தட் இஸ் ஃப்ளாஷ்பேக். இதுதான் விஷயம். இந்த விஷயத்தை வச்சு நம்ம சென்னை பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா ராஜாக்குன்னு? வெல்கம் ராஜா. அப்படியே கவனிங்க, புக்கை எடுத்துங்க. பேஜ் நம்பர் 21. பேஜ் புக்கை எடுக்கிறவரையும் செல் ஆஃப் பண்ணிங்க, அதுக்கப்புறம் ஆன் பண்ணிங்க. ஓகேவா? பேஜ் நம்பர் 21 எடுத்துங்க. எடுத்து டெம்பஸ்ட் அப்படின்ற பாடம்.
there was an island. Island என்னக்கு ஒரு தீவு. What is island? Surrounded by water. Totally அந்த ஏரியாவை தண்ணீர் சூழ்ந்திருக்கும். There was an island in the sea. கடல்ல தான் அது இருக்கும். In the sea, island, தீவு. The only அந்த ஐலாண்டில் the only inhabitant inhabitants living things or persons for long time, for நீண்ட காலமாக ஒரு இடத்துல for long வசித்து வருகின்ற நபர்களை inhabitant அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலத்துக்கு உரியவர்கள். அப்ப the only inhabitants of which, அதாவது அந்த ஐலாண்டினுடைய which were an old man. அது யாருன்னா ஒரே ஒரு ஓல்டு மேன் இருந்தான். வேர் இருந்தான் வர்பு, ஓல்டு மேன் இருந்தான். அப்ப நல்லா கவனிச்சிங்க இந்த ஸ்டைல் பாருங்க. தேர் வாஸ் an island in the which, அந்த which தான் அதனுடைய டீலிங்ஸ். ரெண்டாவது விச்சின்னு வருது பாருங்க. the only inhabitants were, அங்க இருந்த ஒரே ஒரு அந்த இடத்துல வசித்தவர் an old man named Prospero. பிராஸ்பரோ என்று அழைக்கப்பட்ட இவர் தான் ஹீரோ. பிராஸ்பரோ அருமையான ஹீரோ பிராஸ்பரோ. அண்ட் ஹிஸ் டாட்டர், அவருடைய மகள் மிராண்டா. பேர் என்னங்கன்னு? மிராண்டா. வெரி பியூட்டிஃபுல் லேடி. அழகுன்னா அழகு, அவ்வளோ அழகான லேடி மிராண்டா. அந்த தீவிலே பார்க்கப்படுகின்ற ஒரு தேவதையாக அவள் இருந்தாள். A beautiful young lady. முடிஞ்சு போச்சு இந்த சென்டென்ஸ். She came, அவள். ரெண்டு பேரும் தான் வந்தாங்க, ஆனால் கதையில் சொல்றாங்க. She came, அவள் வந்தாள். To this island, இந்த ஐலாண்டுக்கு வந்தாள். So young, that means very young. ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது, குழந்தையா இருக்கும் போதே இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டான். பிராஸ்பரா கூட. தட் she had no memory. அப்படி வந்தால தட் அது she had, அவள் no memory, நினைவு இல்லை. having seen பார்த்து இருப்பதாக. perfect phrases. having seen any other human face, எந்த ஒரு மனித முகத்தையும் பார்த்ததாக அவளுக்கு பார்த்ததில்லை. than her fathers, அவங்க அப்பாவை விட அவங்க அப்பாவை மட்டும்தான் பார்த்துக்க. அப்ப அந்த யூசேஜ் பாருங்க. ஃபேஸ் than her father, except his fathers. இந்த than என்ற வார்த்தைக்கு பதிலாக except என்ற வார்த்தை பயன்படுத்தலாம். அவ பார்த்த ஒரே ஒரு உருவம் அவங்க அப்பா மட்டும்தான். ஏன்னா சின்ன குழந்தையில ஒரு 2-3 வயசு இருக்கும்போதே வந்துடுறாங்க. ஓகே, அடுத்த பேராக்கு போலாம். தே, அவர்கள் யாரு? பிராஸ்பரோ அண்ட் மிராண்டா. தே lived in a cave. அவர்கள் ஒரு கேவிலே வசித்தார்கள். கேவ் என்னது? ஒரு லிவிங் ஹோம், பாறையால ஆன ராக் ஹவுஸ். பாறையாலான வீடு. அந்த காடுகள்லாம் என்ன செய்வாங்க? ஒரு பெரிய மலை இருக்கும், அதில் பாறை இருக்கும், அதை குடஞ்சி ஒரு குகை மாரி உள்ள வச்சுருப்பாங்க. தட் இஸ் குகை, கேவ்னா. அப்போ கேவ் மேட் அவுட்னா செய்யப்பட்டது. ஆஃப் எ ராக், பாறையால் செய்யப்பட்ட குகையில் தே லீவ்டு, அவர்கள் வாழ்ந்தார்கள்.
வாழ்ந்தார்கள். லிவ்டு யாரு? தே வாழ்ந்தார்கள். இட் வாஸ், இட்னா அந்த கேவ். இட் வாஸ் டிவைடட். டிவைடட் நினைக்கிறது பார்ட்டட். டிவைடட் மீன்ஸ் பார்ட்டட். அந்த குகையானது was divided into several apartments. Several apartments means several rooms. Several apartment means several rooms. Apartment means ஒவ்வொரு ரூமா பிரிச்சுறாங்க. அந்த குகைக்குள்ள நிறைய ரூம்ஸ் இருக்கு. One of which, அதுல ஒன்று, one of which, அதுல ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். one of which என்ற பிரேச ஞாபகம் வச்சுக்கணும். one of which Prospero called his study. One of called his study, அவருடைய படிப்பு. படிப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ரூம். படிப்புக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற ஒரு. There he kept his books. அங்கே கெப்ட்னா பாதுகாக்கப்பட்டது. kept his book, அவருடைய புத்தகங்கள் பாதுகாக்கப்பட்டன. விச்சு கவனிங்க, அது அவைகள்ல, அந்த புத்தகங்கள்ல. விச்சு சீஃப்லி, சீஃப்லினா முக்கியமாக, இம்பார்ட்டன்ட், மெயின்லி. சீஃப்லி மீன்ஸ் மெயின்லி. ட்ரீட்டட் ஆஃப் மேஜிக், மேஜிக்கை பற்றி. ட்ரீட்னா அந்த மேஜிக்கை பற்றி ட்ரீட் பண்ற கதையா இருக்கும். அப்போ புஸ்தகம் மந்திரஜாலம் என்ன பண்ணலான்ற புத்தகத்தை அவர் வச்சிருந்தார். மெயின் புக்கில் அதுவாக தான் இருந்தது. பை virtue of his heart. virtueனா உண்மையான திறமையால. by virtue of his heart, அந்த கலையால. எந்த கலையால? மேஜிக் என்ற கலையால. he had released, இவர்கிட்ட மந்திர சக்தி வந்து போச்சு. studied the book, got the knowledge, with the knowledge of virtue of that virtue of art, அந்த கலையால், அந்த மந்திர கலையால he had released, ரிலீஸ் பண்ணிட்டார். had released முன்னாடியே ரிலீஸ் பண்ணி வச்சிட்டார். had released past perfect. many good spirits. இதான் இவருடைய கதைகள்ல இந்த இடத்துல மந்திர ஜாலங்கள். many good spiritனா, ஸ்பிரிட்னா ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று கெட்ட பேய்கள், எவில் ஸ்பிரிட்னு இருக்கும், குட் ஸ்பிரிட் இருக்கும். நல்ல ஆவிகள் இல்லை, ஸ்பிரிட்னா ஆவி. நல்ல ஆவிகள் எல்லாம் என்ன செய்யறாரு? விடுதலை செஞ்சுறாரு. அதுதான் he had released many good spirit from a witch called Sycorax. சைக்கராக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சூனியக்காரியினுடைய இருந்து, அந்த சூனியக்காரி என்ன பண்ணியிருக்கா? நல்ல நல்ல ஆவியெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல கட்டி வச்சிடறான். நல்லது செய்யக்கூடாது. அவ பேர் என்னது? சைக்ராக்ஸ். சைக்ராக்ஸ். அதை இவர் விடுதலை பண்றாரு. ஹூ ஹேட் தம், அவதான் யாரு? அந்த சைக்ராக்ஸ். ரிலேட்டிவ் கிளாஸஸ். இந்த ஹூ என்பது அவள் அர்த்தம். ஹேட் தம் இம்ப்ரெசன்ட், அவ தான் அடைச்சி வச்சிருந்தான். ஜெயிலில் அடைக்கிறதுன்றது இது இது எங்கே அடைக்கிறாங்கன்னா, இந்த பாடிஸ் ஆஃப் லார்ஜ் ட்ரீஸ், பெரிய மரத்தினுடைய உடம்புல கட்டி வச்சுருவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முடியை கட்டி ஆணியில் அடித்து மந்திரம் கட்டி வச்சுருவாங்க. அதில் ஆணி அடித்து வச்சுருவாங்க. அதை மாதிரி சில நல்ல ஆவிகளை என்ன செஞ்சிடறா? இவ அதில் கட்டி வச்சிடறான். புரிதா கதை? அடுத்த கதைக்கு போகும். அதுக்கப்புறம் these gentle spirit, the good spirit, நல்ல ஆவிங்க விடுதலை கொடுத்துட்டார் இல்லையா? வேர் எவர், இருந்தன. வேர் எவர், எப்போதும் இருந்தன. வேர் இருந்தன, எவர் எப்போதும் இருந்தன. ஆஃப்டர், அதுக்கப்புறம். எவர் ஆஃப்டர்னா அதுக்கு பிறகு எப்போதும் இருந்தன. அதுக்கு பிறகு எப்படி இருந்தன? ஒபீடியன்ட், கீழ்ப்படிந்து இருந்தன. ஒபீடியன்ட், ஒபீடியன்ட்னா கீழ்ப்படிந்த. யுவர்ஸ் ஒபீடியன்ட்னு எழுதியிருப்பீங்க லெட்டரில். ஒபீடியன்ட்னா கீழ்ப்படுது. ஒபீடியன்ட் டு த வில் ஆஃப் பிராஸ்பரோ. ஞாபகம் வச்சுக்கணும். வில்லுன்னா அந்த இடத்துல விருப்பம்.
வில்லு என்பது ஃபீச்சருக்காக பயன்படுத்துவோம். வில்லுனா உயில்னு சொல்லலாம், வில்லுனா விருப்பம்னு சொல்லலாம். அப்போ வில்லா பிராஸ்பரோனா பிராஸ்பரோனுடைய விருப்பங்களுக்கு கீழ்ப்படிந்தன. ஸோ த வேர்ட் ஆஃப் பிராஸ்பரோ, பிராஸ்பரோ என்ன சொல்றாரோ அது கேட்டுச்சு. யார் கேட்டது? த குட் ஸ்பிரிட்ஸ். ஓகேவா? அடுத்தது ஆஃப் தீஸ், அவைகளில், ஆஃப் தீஸ் அவைகளில் ஏரியல் வாஸ் எ சீஃப். ஏரியல் அப்படின்னா ஏரியல் ஒரு ஸ்பிரிட் இருக்குது, நல்ல ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் என்னது? வாஸ் சீஃப். அதுதான் முதன்மையான ஆள், தலைவர். தலைவர் சீஃப்னா சீஃப் மினிஸ்டர்னு சொல்ல. அப்போ சீஃப்னா இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு. தெரியாதனமாக சீஃபை வந்து CHEAPன்னு போடுறது. சீஃப்னா கேவலமான அர்த்தம் வேணும். CHIEF போட்டால் முக்கியமான அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஓகே. இப்போ அதில் ஒரு ஏரியல் இது. ஓகே, இப்போ அந்த கதையை தெரியுது. இப்போ ஏரியலை பற்றி சொல்ல போகிறோம். ஏரியல் took the rather too much pleasure of tormenting an ugly monster called Caliban, because he was the son of the old enemy Sycorax. Ariel took too much pleasure in tormenting. இந்த ஏரியலுக்கு ஒரு பெரிய ஆசை. ஏன்னா டுக்கு ரேதர் முக்கியமான, டூ மச் பிளஷர் அதிகமான மகிழ்ச்சி, டார்மெண்டிங் 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 மேக் சஃபர், மேக் சஃபர். தட் மீன்ஸ் துன்பத்தை உருவாக்குதல். Giving trouble, giving pain to other, that is tormenting. ஓகேவா? அப்போ pleasure in tormenting. இந்த ஏரியல் took rather too much pleasure, ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கு இருக்கும். எதுக்குன்னா tormenting on ugly monster. monsterனா ஒரு பேய் உருவம், ஒரு மாதிரி பயங்கர ராட்சச உருவம் கொண்ட கால்டு காலிபன். காலிபன் ஒரு பெரிய மிருகத்தை, ஒரு ஒத்த கண்ணு இருக்கும், பெருசாக குண்டா இருப்பான், அப்படி பேய் ராட்சச மாதிரி இருப்பான். மொனாஸ்டர் பெரிய உருவம். அதை துன்புறுத்தத்துக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. எது? ஏரியல். நீங்கள் தான் நீ சொன்னீங்க சார், ஏரியல் நல்ல ஸ்பிரிட்டு, இது போய் ஒருத்தர் துன்புறுத்துது அப்படின்னா அது கிடையாது. கெட்டவனை துன்புறுத்துறது நல்லவனுடைய வேலை இல்லையா? கெட்டவனை துன்புறுத்தாம விட்டா தப்பு. அப்ப இது யாருன்னா காலிபன். பிகாஸ் காரணம் சொல்றாங்க. ஏன் அவனை போய் துன்புறுத்தினா? காரணம் தெரியுமில்ல? பிகாஸ் he was the son of old enemy Sycorax. பழைய எனிமியான சைக்கிரஸ் என்ற அந்த விட்சி இருக்காங்கல்ல, சூனியக்காரி. இந்த சூனியக்காரியினுடைய பையன் தான் அந்த காலிபன். இப்போ தெரியுது நமக்கு இவனை ஏன் துன்புறுத்தினான். இந்த ஏரியல் போன்ற நல்ல ஸ்பிரிட்டெல்லாம் எடுத்துன்னு போய் அரெஸ்ட் பண்ணி மரத்தில் அடித்து வச்சு கட்டி வச்சிடுது, மந்திரம் போட்டு கட்டி வச்சிடுது. இப்போ ரிலீஸ் பண்ண உடனே இது யாரை பழி வாங்குதுன்னு சொன்னால் அந்த காலிபனை பழி வாங்குது. இது சொந்த பிரச்சனை. யாருக்கு? ஏரியலுக்கும் காலிபனுக்கும் உள்ள சொந்த பிரச்சனை. புரியுதா ராஜா கதை? நெக்ஸ்ட். The Caliban was employed, passive voice. Was employed, வேலை கொடுக்கப்பட்டது. Was employed. Caliban was employed. was எடுத்துட்டா காலிபன் போய் வேலை கொடுத்தான்னு அர்த்தமாயிடும், ஆக்டிவ் வாய்ஸ் ஆகிடும். கேர்ஃபுல்லாக பயன்படுத்துறது. Was employed like a slave. ஒரு அடிமையை போல வேலை கொடுக்கப்பட்டது. ரொம்ப கஷ்டமான வேலை. இந்தா இதெல்லாம் செய், அந்த இடத்தெல்லாம் மம்டி எடுத்து கொத்து, இந்த மரத்தெல்லாம் ஒன்றா ஆக்கு அப்படின்ற மாதிரி பெரிய கடுமையான வேலையெல்லாம் கொடுத்தாங்க. டு ஃபெட்ஜி உட்டு. என்னென்ன வேலை? ஃபெட்ஜின்னா கொண்டு வர்றது, பிரிங். ஃபெட்ஜினானது கொண்டு வருது. ஃபெட்ஜ் பிரிங், தூக்கி வர்றது. டேக்
ஃபெட்ஜ் விட்டு விரவை எடுத்துன்னு வருது. அண்ட் டூ த மோஸ்ட் லேபரிஸ் ஆஃபீஸஸ், அண்ட் டூ செய்யணும் த மோஸ்ட் லேபரிஸ் ஆஃபீஸஸ், கடின வேலைகள். லேபரிஸ் மீன்ஸ் கடுமையாக செய்கிற வேலைகள்லாம் செய்யணும். அண்ட் ஏரியல் had charge of compelling him to this service. அதுக்கு ஒன்று சார்ஜ் பண்ணிச்சு, பனிஷ், சார்ஜஸ் மீன்ஸ் பனிஷ். அப் கம்பெல்லிங் ஹிம், டபார் கண்டிப்பாக செஞ்சாங்க. கம்பெனிங்னா வற்புறுத்துதல். கம்பெல்லிங் ஹிம் டு திஸ் சர்வீஸ், இதை செஞ்சே ஆகணும். ஏன்னா இங்கேருந்து இனி எஸ்கேப் ஆக முடியாது என்கிட்ட. அந்த ஏரியல்ன்றதுன்னா, ஏரியல்ன்றதை பற்றி நம்ம பின்னாடி சொல்லுவாங்க, என்னன்னு பார்த்துக்கலாம். ஏரியல் ஒரு ஆளே கிடையாது, ஒரு உருவமே கிடையாது, பார்க்கலாம். வித் ஹெல்ப் ஆஃப் தி ஸ்பிரிட்ஸ், அடுத்த பேரா, தட் மீன்ஸ் 4வது பேரா. வித் ஹெல்ப் ஆஃப் தி ஸ்பிரிட்ஸ், இந்த ஆவிகளுடைய, வித் உதவி, வித் ஆல் உதவியால், இந்த ஆவிகளுடைய உதவியால் பிராஸ்பரோ குட் கமாண்ட். பிராஸ்பரோவுக்கு என்ன செய்ய முடியுது? குட் கமாண்ட். கமாண்ட்னா கட்டளையிட முடியுது. எப்படி? கமாண்ட் த விண்ட்ஸ், காத்துக்கே கட்டளையிட்டான். அடினா அடிக்கும், நில்லுனா நிற்கும், கடவுள் மாதிரி. அப்போ அந்த மேஜிக் பவரால் காத்தையே நிறுத்தக்கூடிய சக்தி இருந்தது. அண்ட் வேவ்ஸ் ஆஃப் த சீ, கடலில் இருக்கிற அலைகளுக்கு கமாண்ட் கொடுத்தான். அடினா அடிக்க, அடின்னு அடிக்காது அடிக்காது. அப்படி ஒரு பெரிய சக்தி இவனுக்கு கிடைச்சிருது. ஆஹா, இதை மாதிரி சக்தி இருந்தால் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? ஓகே, கிடையாது. என்ன பண்ணுறது? இதெல்லாம் சும்மா கதை கதை. பை ஹிஸ் ஆர்டர்ஸ், அவருடைய கட்டளையை எடுத்துக்கிட்டு, பை ஹிஸ் ஆர்டர் எடுத்துக்கிட்டு, த ரைஸ்டு வயலண்ட் சாம், அவைகள் வயலண்ட்னா கொடுமை, கடுமையான, வயலண்ட் ஸ்டாம், ஸ்டாம் என்றால் புயல், தட் டெம்பஸ்ட், ஒரு பெரிய புயலை ஏற்படுத்துதுங்க. எது? ஸ்பிரிட். யார் சொல்லி? பிராஸ்பரா சொல்லி. அதனால பை ஹிஸ் ஆர்டர் தே ரைஸ்டு, கிளப்பின, in the midst of, midst மத்தியில், of which he showed his daughter fine lordship. அப்ப ஒரு ஃபைலண்ட் ஸ்டாமை உருவாக்குச்சு. இந்த மிட்டஸ்ட் மத்தியில், which he showed his daughter in fine lordship, அது அவங்க மகக்கிட்டே காட்டப்பட்டது. அது என்னென்ன நடக்குது? ஒரு ஷிப்பை போய் உடைக்குது கப்பல். which அங்கே he told her full of living beings in like themselves, நம்மளை போலவே வாழுகின்ற உயிரினங்கள் அது உள்ள இருக்குன்னு he told her, அவகிட்ட சொல்றார். நம்மளை மாதிரி உயிரினங்கள் அதில் இருக்குது. இந்த காட்சியை பாரு, கப்பல் புயல் வருது, அந்த புயலில் கப்பல் தள்ளாடுது, இதில் நம்மளை போல மக்கள் இருக்காங்க, இங்கே மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றார். ஓ மை டியர் ஃபாதர், அன்புக்குரிய அப்பாவே. யார் பேசுறது? ஷெட்சி. அவ சொல்றான், இஃப் பை யுவர் ஆர்ட், உங்களுடைய ஆர்ட் கலையால, யூ ஹாவ் ரைஸ்டு, நீங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள், தி ட்ரெட்ஃபுல் ஸ்டாம், பயங்கரமான புயலை, த வயலண்ட் ஸ்டாம், த டெரிபிள் ஸ்டாம் உருவாக்கி இருக்கிறீர்கள். ஹேவ் பிட்டி ஆன் தர் சேட் டிஸ்ட்ரஸ், கருணை கொள்ளுங்க. ஹேவ் பிட்டி என்னது? கருணையா இருந்தது. ஹேவ் பிட்டி, கருணையா இரு அப்படின்னு அர்த்தம். வி மஸ்ட் ஹேவ் பிட்டி ஆன் புவர். இந்த பாரு, இது ஒரு பிரேஸ். ஹேவ் பிட்டினா கருணையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஹேவ் பிட்டி ஆன் தர் சேட் டிஸ்ட்ரஸ், அந்த துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. டிஸ்ட்ரஸ், துன்பப்பட்டு, துன்பம், டிஸ்ட்ரஸ் என்றாலும் துன்பம், சேட் என்றாலும் துன்பம். அந்த துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அவள் மீது இறக்க கொள்ளுங்க அப்படின்னு. see the vessel, அந்த கப்பலை பாருங்க. வெசல் மீன்ஸ் அந்த கப்பல், தளம்.
See the vessel will be sharp, will be dashed. அது நொறுக்கப்பட்டு விடும் to pieces. தூளு தூளா போய் ஆயிட போகுது, இடிச்சு உடச்சிக்கின்னு. வேணாம்பா அப்பா, அப்பா வேணாம்பா. ஏன்னா இவளுக்கு தெரியாது அது என்னன்னு. இறக்கப்படுகிறாள். புவர் சோல்ஸ். புவர் சோல்ஸ் ஆனது பாவம் உயிர்கள். பாவம், கருணை காட்டும் பாவத்துக்குரியவர்களை புவர் சோல்னு சொல்லுவோம். ஒரு பிச்சைக்காரக்கான் புவர் சோல், பாவம் பாவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் புவர் சோல். புவர் சோல் they will perish. perish means died. அவர்கள் இறந்து போவார்கள். வேணாம்பா, அவர்கள் இறந்து போவார்கள் அப்படின்னு மிராண்டா போய் பெக்குடு இஸ் ஃபாதர், அவங்க அப்பா கிட்ட போய் கெஞ்சிறான். இந்த மாதிரி குடும்பம் அவளை தாங்கிக்க முடியல. நடக்கிற அப்பா மேலே கோவம் லேசா வருது அவளுக்கு. Be not so amazed, டாக்டர் மிராண்டா, மகளே மிராண்டா, be not amazed. நீ ஆச்சரியப்படாத, ஒன்று வியக்க ஒன்று பயப்படுத்த, அமேஸ் நீ ஒன்று பார்த்து வியந்திராத, ஆச்சரியப்படாத. செட் பிராசோ, there is no harm done. அங்கே there is no harm, துன்பங்கள் done, எந்த துன்பமும் செய்யப்படாது. துன்பம் செய்ய மாட்டேன். I have so ordered it. நல்லா வார்த்தைங்க, நீங்க ஒரு அருமையான வார்த்தை புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. I have so orderedனா சோனா ஆகையால் எடுத்துக்கூடாது. நான் இப்படித்தான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். நல்லா புரிஞ்சுங்க, அண்டர்லைன் பண்ணி இந்த லைன். I have so ordered it. நான் இப்படித்தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சோனா ஆகையால் நம்ம பார்த்துருப்போம். சோ பீட்டினா வெறின்ற மீனிங் பார்த்துருக்கோம். சோனா இவ்வாறாகன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல சோ ஆர்டர்னா இப்படித்தான் நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். தட் நோ பர்சன் இன் த ஷிப், இந்த கப்பலில் இருக்கிற ஒரு மக்கள் கூட ஷால் ரிசீவ் எனி ஹட். ரிசீவ் என்றால் பெறமாட்டார்கள். கெட்டு பெறமாட்டார்கள். எனி ஹட், எந்த ஒரு பாதிப்பும் அடியும் அவளுக்கு வராது. எந்த துன்பம் காயப்படாது, எதுவுமே ஆகாது. ஆனால் துன்பப்படுவார். வாட் ஐ ஹவ் டன் ஹஸ் பீன் இன் கேர் ஆஃப் யூ. இந்த சென்டென்ஸை பாருங்க, அருமையான சென்டென்ஸ். வாட் ஐ ஹவ் டன், என்னத்துக்கு நான் இதை செஞ்சேன்? வாட் ஐ ஹவ் டன், ஏன் இதுக்கு செஞ்சேன் தெரியுமா? வாட் ஐ ஹவ் டன், நான் இதை ஏன் செஞ்சு, புரியுதா? அந்த வார்த்தை இல்லை, இந்த வாட்டுன்னு போடுற வார்த்தை இது கொஷின், நாட் ஏ கொஷின். வாட் ஐ ஹவ் டன் அது அப்படியே சப்ஜெக்ட். ஹாஸ் பீன் இருக்கிறது. நான் இது எதுக்காக செஞ்சு தெரியுமா? அதான் அந்த அர்த்தம். இது அப்படியே ஃபுல்லாக இந்த சென்டென்ஸ் அப்படியே மனப்பாடிங்க. இன் கேர் ஆஃப் யூ, உனக்காக தான் செஞ்சுருக்கேன். இன் கேர் ஆஃப் யூ, உன் மேலே இருக்கிற அக்கறையால் தான் நான் செய்கிறேன். இது ஒன்றுக்காகவே செய்கிற விஷயம் இது அப்படின்ற. மை டியர் சைல்டு, அன்பு மகளே, குழந்தையே, யூ ஆர் இக்னாரண்ட். யூ ஆர் இக்னாரண்ட். உனக்கு ஒன்றும் தெரியாது ராஜா, கண்ணு, உனக்கு ஒன்றுமே தெரியாது. கேன் யூ ரிமெம்பர்? உன்னால் நினைவுபடுத்தி பார்க்க முடியுதா? கேன் யூ ரிமெம்பர் a time before you came to this cell? இந்த செல்லுக்கு நாம் வந்திருக்கோமே, தட் ரூம், தட் கேவ் நாம் வந்திருக்கிறோமே, இதுக்கு முன்னாடி என்னன்னு உனக்கு தெரியாது. ஐ திங்க், நான் நினைக்கிறேன், யூ cannot, for you are not than 3 years of age. You cannot, நீ இல்லை. For you cannot, were not then, அப்ப 3 years age, உனக்கு 3 வயசு தான் இருக்கும். இந்த ஐலாண்டுக்கு வரும்போது நீ எதை ஞாபகப்படுத்தி பார்ப்ப? 3 வயசுல நடந்தது என்ன தெரியும் உனக்கு? சொல்றார். இப்ப 3 வயசு ஞாபகம் வச்சுங்க. 12 years ago மிராண்டா, 12 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப 3 வயசுல வந்தா 12 வயசு ஆயிடுது. இப்ப வயசு என்ன ஆகுது அவளுக்கு? சொல்ல முடியும்? 12 +
3 15 வயசாகும். ஒரு யங் லேடி மிராண்டா கண்டினியூடு பிராஸ்பரோ தொடர்ந்து சொல்றார். கண்டினியூடுனா தொடர்ந்து சொல்றாருன்னு இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங். ஐ வாஸ் எ டியூக் ஆஃப் மிலான். நான் மிலான் என்ற நாட்டினுடைய டியூக் என்றால் கிங், எம்பரர். நான் அரசனாக இருந்தேன். ஐ வாஸ் எ டியூக் ஆஃப் மிலான் and you were a prince. நீ இளவரசியாக இருந்தா. you were a prince. எங்க? மிலான்ல. and my only heir na வாரிசு. heir வாரிசு. heir வாரிசு. நீ என்னுடைய ஒரே ஒரு வாரிசு. எனக்கு ஒரே பொண்ணு நீ. I had a young brother. எனக்கு ஒரு யங் பிரதர் இருந்தான். சின்ன பிள்ளை, தம்பி யங் பிரதர். whose name was Antonia. அவனுடைய பேருக்கு அன்டோனியா என்ற பேருடைய எனக்கு ஒரு சகோதரர் இருந்தான். to whom I trusted everything. அவனுக்கு நான் எல்லா நம்பிக்கையும் நம்பினேன். நான் ஐ ட்ரஸ்டட் எவரிதிங். எல்லாமே அவன் தான் எனக்கு நம்பினேன். டு ஹூம் அவனிடத்தில் நம்பிக்கை இருந்தது. மை பிரதர் ஆண்டோனியா. என்னுடைய பிரதர் ஆண்டோனியா என்ன செய்யறான்னா, பீயிங் தஸ் இன் பொசஷன் ஆஃப் மை பவர். என்னுடைய டியூக் பவரை பொசஷனா உரிமை கொண்டாடி அவன் அங்கே இருந்தான். அவனுக்கு நான் கொடுத்துருந்தேன். began to think himself duke indeed. ஆனால் அப்படி பவர் கொடுக்கும்போது தானே ஒரு டியூக்குன்னு இண்டீடு உண்மையாகவே அவன் டு திங்க் ஹிம்செல்ஃப் அவனே நினைத்து கொண்டான். த டியூக் இண்டீட் தானே ஒரு டியூக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டான். பவரில் இருறான்னா என் பதவியே எடுத்துக்கிட்டான். த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாய்ப்பு ஐ கேவ் ஹிம் நான் கொடுத்தேன். ஐ கேவ் ஹிம் அப் மேக்கிங் ஹிம்செல்ஃப் பாப்புலர் அமங் த சப்ஜெக்ட். நான் கொடுத்த பவரு மேக்கிங்னா செய்தது, ஹிம்செல்ஃப் அவனையே செய்தது, பாப்புலர் பிரசித்தி பெற்றவனாக ஆக்கியது. அமங் த சப்ஜெக்ட்ஸ் என்றால் மக்கள், பீப்புள். சப்ஜெக்ட்ஸ் என்றால் மக்கள் மத்தியிலே அவனுக்கு செல்வாக்கு உருவாக்கிச்சு. நான் கொடுத்த பவரால் செல்வாக்க வாழ்ந்துக்கிட்டான். சப்ஜெக்ட்ஸ் awakened in his bad nature. அவனிடத்தில் இருந்த பேட் என்றால் மோசமான, நேச்சர் என்றால் தன்மை, இயற்கை கிடையாது தன்மை. அவங்ககிட்ட இருந்த பேட் நேச்சர்னா இயற்கையான தன்மையானது விழித்து கொண்டது. எ ப்ரௌடு அம்பிஷன். ப்ரௌடு என்றால் இந்த இடத்துல பேராசை. ரெண்டு அர்த்தம் உண்டு. ஆசை, பேராசை அப்படின்னு. அந்த அம்பிஷன் டு டிஸ்ப்ரீவ் மீ ஆஃப் த டியூக்டம். டிஸ்ப்ரீவ் என்றால் அகற்றி விடுதல், டிஸ்போஸ். டிஸ்ப்ரீவ் மீ ஆஃப் த மை டியூக்டம். என்னுடைய அரசியல இருந்து என்னை தூக்கிட்டான். நான் கொடுத்த பவர் மூலமாக மக்களுடைய செல்வாக்க வாங்கிக்கின்னு என்னையே தூக்கிட்டான். திஸ் he soon affected with aid of. இது எப்படி நடந்துன்னா, எஃபெக்டட் விளைவாக, வித் எய்ட் ஆஃப் கிங் ஆஃப் நேபிள்ஸ். நேபிள்ஸ் நாட்டினுடைய ஒரு அரசனுடைய உதவியை வச்சுக்கின்னு என்ன தூக்கிறான். இப்போ ரெண்டு எனிமி, த நேபிள்ஸ் ஆஃப் கிங், திஸ் ஆண்டனி. எ பவர்ஃபுல் பிரின்ஸ். அவன் யாரு? சக்தி மிக்க இளவரசன். ஹூ வாஸ் மை எனிமி. அவன் யாருன்னா என்னுடைய எனிமி. என்ன தாக்கிறதுக்கு என்னுடைய எனிமியை சப்போர்ட் வச்சுன்னு எனக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேபா? Wherefore, said Miranda, did they not hour of destroy us? இப்போ அங்கே ஆகவே, therefore ஆகவே, said Miranda, did they not the hour of destroy us? அவங்க நம்மளை அழிக்கல இல்லை.
அப்படின்னு சொல்கிறேன். நம்மளை அழிக்கல அப்படின்னு சொல்கிறான். மை சைல்டு ஆன்சர்டு ஹர் ஃபாதர். ஃபாதர் சொல்கிறார், தே டேர் நாட். நம்மை அழிப்பதற்கு அவளுக்கு தைரியம் இல்லை. ஸோ டியர், ஏன்னா வாஸ் த லவ் தட் மை பீப்புள் போர் மீ. ஏன்னா ஒரு அன்பு இருந்தது. தட் மை பீப்புள் போர் மீ, என் மேலே மக்கள் மீது அன்பு இருந்தது. என்னை தீர்த்து கட்டா அவனை தீர்த்துருவான். அந்த பயத்தில் அவன் நம்மளை ஒன்றும் பண்ணல பாருங்க. அப்போ தே டேர்டு நாட்டு. ஸோ அவ்வாறு அவர்கள் இருக்க முடியாது. ஏன் முடியாதுன்னு சொன்னால், மக்கள் என் மீது அன்பு வைத்திருந்தார்கள், அதனால் நம்மளை தீர்த்து கட்ட முடியாது. அண்டோனியா கேரிடஸ், நம்மளை தூக்கின்னு போய் கேரிடஸ் நம்மளை எடுத்துன்னு போயிட்டு த போர்டு ஷிப்பில் வச்சுட்டான். போர்டு ஷிப்னா தூக்கின்னு போய் ஒரு மயக்க நிலையில் எதையோ உண்டாக்கி எடுத்து போய் ஷிப்பில் வச்சிடறான். அண்ட் வென் we were some leagues out at sea. நம்ம we were some leagues, சில மக்கள் இருக்கிறாங்க. leagues means supported people. out of the sea, சீக்கு கடல்ல அப்பால இருந்தாங்க. he forced into small boat. அங்கே ஃபோர்ஸ் தரப்பட்டது, ஸ்மால் போட்டு தரப்பட்டது. வித்தவுட் எய்தர் டேக்கல், எந்தவித டேக்கல் தந்திரம் இல்லாமல். சாயில், அது அந்த கப்பலான அந்த போட்டானது சாயில்னா தண்ணியில மிதந்து சென்றது. ஆர் மாஸ்ட், தனியாக சென்றது. there he left us, அங்கே அவன் left us, எங்களை விட்டு விட்டார்கள். as he thought, அவன் நினைத்தான், to perish, இப்படி விட்டுட்டா அவங்க செத்துருவாங்க, கடல்ல போட்டோன்னு விட்டாங்க. பட் கைண்ட் லார்ட் மை கோர்ட், ஆனால் என்னுடைய கோர்ட்டில், என்னுடைய வாழ்க்கையில் நான் அர்த்தத்தில் கடவுள் அன்பாக இருந்தார். ஒன் கோன்சலோ, கோன்சலோ அப்படின்னு ஒருத்தவன், who loved me, என்னை விரும்புகிறவன், had privately placed in the boat, தனியாக ஒரு போட்டில் வச்சான். வாட்டர்னா தண்ணி, ப்ரொவிஷன் உணவு, அப்பரல் ட்ரெஸ்ஸு, சம் புக்ஸு சில மேஜிக் புத்தகங்கள், விச் ஐ ப்ரைஸ் எபோவ் மை டிக்டம், அது ஐ ப்ரைஸ் எபோவ் மை டிக்டம், என்னுடைய அரசாட்சியை விட ப்ரைஸ் நான் விரும்புகின்ற ஒரு புத்தகங்களை அவன் பரிசாக வச்சு அந்த கப்பலில் போட்டில் வச்சு அனுப்பிச்சிட்டான். தன்னுடைய பிரதர் இவனை போட்டில் வச்சுட்டு எங்கேயோ போய் ஒழிஞ்சு போட்டுன்னு அனுப்பிச்சிட்டானு. ஆனால் கோன்சலர்ன்றவன் பாதுகாப்பாக இவனுக்கு புக்கு, மேஜிக் புக்கு, ட்ரெஸ்ஸு, உணவு எல்லாத்தையும் வச்சு இவனை அனுப்பிச்சிடுறான். ஓ மை ஃபாதர் செட், மிராண்டா சொல்றா, வாட் எ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹாவ் பீன் டு யூ தென், என்ன மாதிரி துன்பம்பா, எவ்வளோ துன்பம். ஓ மை ஃபாதர் செட், வாட் எ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹாவ் பீன் யூ தென், எவ்வளோ பெரிய துன்பங்கள் கண்டிப்பாக வந்திருக்க வேண்டும். மஸ்ட் ஐ ஹாவ் பீன் டு யூ, உனக்கு எவ்வளோ பெரிய தொல்லைகள் எனக்காக வந்திருக்கும் அப்படி சொன்னான். நோ மை லவ், நான் உனக்கு கூட இருக்கிறேன், நான் எவ்வளோ தொல்லையாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். யார் சொல்கிறது? மிராண்டா சொல்கிறான். நோ மை லவ், அன்பே அதெல்லாம் இல்லைடா கண்ணு. செட் பிராஸ்பரோ, யூ ஆர் மை லிட்டில் ஏஞ்சல், நீ என்னுடைய குட்டி தேவதை, தேவதை. தட் டிட் preserve me, என்னை நீ காக்கிறது, என்னை காக்கிற தேவதை நீ. preserve யுவர் இன்னசென்ட் ஸ்மைல், ஒன்றுமறியாத சிரிப்பு இருக்கிறதே. என் பிரதர் ஒருத்தருக்கா சூழ்ச்சிக்கார சிரிப்பு, உன் சிரிப்பு இருக்குதே அருமையான சிரிப்பு. யுவர் இன்னசென்ட் ஸ்மைல்ஸ் மேட் மீ பியர் அப், தாங்கிக் கொள்ள வைத்தது இந்த துன்பங்கள் எல்லாம். எகைன்ஸ்ட் மை மிஸ்பார்ச்சுன், துன்பங்கள், துரதிருஷ்டங்கள், இந்த துரதிருஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் உன்னுடைய சிரிப்பு என்னை மறைச்சிடுது, இதை நான் மகிழ்ந்தேன். அவர் ஃபுட் லாஸ்டட், நம்முடைய ஃபுட்டானது
தீர்கிறது. லாஸ்டட் till we landed on this desert island. இந்த பாலைவன தீவிலே வந்து சேருகின்ற சமயத்திலே அந்த உணவு தீர்ந்து விட்டது. since my chief delight has been teaching you, அதிலிருந்து இதுவரையிலும் when my chief delight, என்னுடைய முக்கியமான மகிழ்ச்சி, chief delight has been, இருந்திருக்கிறது in teaching you, உனக்கு கற்பிப்பது, எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் என்னுடைய மகிழ்ச்சி இருந்தது. அப்போ இந்த ஐலாண்டில் நாம் 2 பேரும் தான் உனக்கு விஷயங்களை கற்றுக் கொடுத்தேன். அண்ட் வெல் ஹாவ் யூ ப்ராஃபிட்டட் மை இன்ஸ்ட்ரக்ஷன், யூ ஹவ் ப்ராஃபிட்டட், நீ லாபம் அடைந்திருப்பாய். யூ ஹவ் ப்ராஃபிட்டட், தட் மீன் ஆதாயமாக அடைந்திருப்பாய். ப்ராஃபிட்டட் பை மை இன்ஸ்ட்ரக்ஷன், என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக. தட் மீன் இன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் கற்பித்தல். என்னுடைய கற்பித்தின் மூலமாக நீ ஆதாயம் அடைந்திருப்பாய். தட் மீன்ஸ் அறிவடைந்திருப்பாய் அப்படி சொல்லி. ஸோ அடுத்த வகுப்பில் இதை அடுத்தது பார்க்கலாம். வெல்கம் ராஜா, பெஸ்ட் விஷஸ். பாடத்தை மீண்டும் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப கேட்கலாம். அந்த வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்துகின்ற போது நாம் மொழியை பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் மேத்தமெட்டிக்ஸு, சயின்ஸு, சோசியல் இதெல்லாம் சப்ஜெக்டு. ஆனால் அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதுக்கு லாங்குவேஜ் தேவை. ஆனால் லாங்குவேஜ் ட்ரெயின் அப் நல்லா ஏற்படுறதுக்கு நான் நடத்துகிற பாடத்தை நீங்கள் ஒழுங்காக கவனித்தாலே போதும். எனக்கு வேணான்னு நினைக்கிறவன் இருக்கிறான், நாம் எனக்கு அவன் மீது பரிதாபத்தான் படணும், வேறு வழி கிடையாது. படிப்பே வேண்டாம், அறிவே வேண்டாம் என்று சொல்வது எவ்வளோ பெரிய ஏளனத்துக்குரிய விஷயம். நான் படிக்க விரும்பவில்லை என்று சொல்வது எவ்வளோ பெரிய ஏளனத்துக்கு உரிய. படிப்பு என்பது உன் பார்வையை தெளிவாக்கும். பார்வைன்னு என்னங்கன்னு, வாழ்க்கையினுடைய நடைப்பயணத்திற்கு கிடைக்கிற பார்வை, வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். இந்த வாய்ப்பு கல்வியின் மூலமாகத்தான் கிடைக்கும். அந்த கல்வியை சரியாக பயன்படுத்திக்கினா உன் வாழ்க்கையை யாராலையும் வெல்ல முடியாது. புரியுதா கண்ணு? வாழ்க வள்ளுவன் குரல் போல்.